author, விசுவாசத்தை தொடக்கிறவர், அதை பரிபூரணம் அடைச்சவர் கர்த்தர் கிறிஸ்து. அதனால வியாக்கியானம் அர்த்தம் சொல்லுதல் அது வேதத்தால சொல்லப்படவர். இதான் நாம இதுல கதைக்கிறோம். இப்ப கேட்கல ஈஸி போல இருக்கும், பரவாயில்லப்பா பைபிளாலே நாம சொல்லிடலாம. ஆனா அதாவது ஈஸியான விஷயம் இல்ல. தெளிவா இருக்கிறது தெளிவு, ஃபைன். தெளிவில்லாம இருக்கிற தெளிவில்லை நமக்கு விளங்குறதுல அதை தெளிவுபடுத்த என்ன செய்யணும்? பைபிள் திருப்பி திருப்பி வாசிக்கப்பட வேணும். அதனால நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாருமே அவர்கள் the lovers of God's word, தேவனுடைய வார்த்தையில் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நான் எவ்வளவு காதல் கொண்டிருக்கிறேன் உம்முடைய வார்த்தையில். ஐயோ நான் இந்த சாப்பாட்டம் விட்டாலும் பரவாயில்ல, உம்முடைய வார்த்தையை வாசிக்காம நான் விட மாட்டேன். என்னுடைய ஆகாரத்தை பார்க்க உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொள்ளுகிறேன். அப்ப பைபிள்ல ஆண்டவற்ற சித்தம், ஆண்டவற்ற விருப்பம் என்ன என்றதுல தான் பரிசுத்தவான்கள் சத்தியா விருப்பப்பட்டு அதுக்காக தங்களை ஒப்பு கொடுத்து இருந்துச்சு. அதனால எந்த வீட்டுல எந்த ஆத்துமா பைபிள்ல அந்த வாசிக்கிறதுல நேரம் எடுக்காம அதுல பிரியம் இல்லாம மற்ற எதையும் வாசிச்சு எந்த புத்தகங்கள் எந்த வேதத்தை விளங்கப்படுத்துற கொமெண்ட்ரிகள் வாசிச்சாலும் அதுல வாசிச்சு கொண்டு கேட்கல மண்டைகளை பைபிள வாசிக்கணும். ஏன்னா அதுகளெல்லாம் பைபிள் என்ன எழுதுனவர், அப்ப அதை வாசிக்கலாம் இப்படி அப்ப பைபிளை தட்டி பார்க்க மாட்டேன். பைபிளுக்குள்ள நகர்த்தாத எந்த புத்தகமும் அது நமக்கு அவசியம் இல்லை. ஏண்டா எந்த புத்தகத்தை நம்ம சயின்ஸ் மேத்ஸ் எல்லாத்தையும் தான் சொல்லுறோம், எந்த புத்தகமும் பைபிளுக்கு நம்மளை தள்ள வேணும். ஏண்டா எந்த அறிவும் எந்த விஷயமும் எங்களுடைய ஆண்டவர் படைச்சதாலதான் இப்படி எல்லாம் இருக்குது. அதை பற்றி என்ன ஆண்டவர் வசனம் சொல்லு, பைபிள் அப்படி ஒரு வசனங்கள் எது இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப என்ன செய்யணும்? திருப்பி வாசி முதல்ல இதை இருந்து கொங்கோடன்ஸ் எடுத்து தட்டி போட்டு அந்த நேரம் எழுதி வச்சு போட்டு போறது இல்ல, அது மறந்துடும். அதனால நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 அதிகாரமோ 10 அதிகாரமோ 1 அதிகாரமோ உங்களுக்கு இருக்கிற அந்த நேரங்கள்ல அதிகமா வாசிக்கிறதுக்காக நாங்கள் சொல்றோம். பொதுவாக நாம நம்முடைய சபையில 10 அதிகாரம் அல்ல 5 அதிகாரம் தான் இந்த கதை. அந்த 1 அதிகார கதையெல்லாம் சில சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்றோம். நாங்கள் எல்லாம் 1ஆம் ஆண்டு நர்சரி பிள்ளைகளுக்கு நாம கதைக்கிறது. அதனால நாம பெரியாக்கள் அல்லது வளர்ந்தாக்கள் அல்லது நாம சொல்ற மாதிரி ஒரு 18 வயதுல வந்துட்டோம்னு சொன்னா நமக்கு இன்னும் எங்களுக்கு வயசு மட்டும் வளரையில நாம வேதத்திலையும் வளர்றோம். அதனால 5 அதிகாரம் வாசிக்கிறோம். நாங்கள் பிள்ளைகளை 5 அதிகாரத்துக்கெல்லாம் பழக்கி இருக்கிறோம் ஒரு நாளைக்கு. ஏன் அப்படி அந்த மெதடுகள் ஏன் அது எவ்வளவு அலாதி பிரியமா நாம அதுல இருக்கிறோம் என்றதை நாம கர்த்தருக்கு காட்டுறது மட்டும் இல்ல, எங்களுக்கு அந்த வேதத்தினுடைய அந்த பகுதிகளினுடைய அர்த்தம் சரியா தெரிஞ்சிருக்க வேணும் என்றதை அப்படி வாசிக்கிறோம். நாம முகம் கொடுக்க போற புறஜாதிகளினுடைய அந்த கேடுகட்ட மூலைகள் சடாரண்டு குழப்பத்தக்கதாக எங்களோட ஈடுபடுறபடியால எங்களுக்குள்ள இருக்கிற பாவம் சடாரண்டு அந்த நேரத்தில் அத மூளைக்கு எங்களோட நினைப்புக்கு வராம மறக்க பண்ணுறபடியால நாளாந்தம் திருப்பி திருப்பி பைபிளை வாசிச்சு முடிச்சாலும் திருப்பி திருப்பி வாசிக்க கொண்டிருக்கிறோம். ஏன்? நாங்கள் எங்களை கொள்கை பெற்ற குறிச்சு எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் ஆக்களிட்ட நாம பதில் சொல்ல வேண்டி வரும். அப்படி வரையக்கல்ல பைபிள் ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்றது இல்ல, பைபிள்ல இருக்குது, அது இப்படித்தான் அது சொல்லுது என்று சொல்லத்தக்கதாக நாம எப்பயுமே ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறதுக்கு அதுக்கு இதுதான் விளக்கம் என்று நாமல் இல்ல. பைபிள் இந்த பகுதி இந்த மாதிரியான இந்த பகுதியோட சம்பந்தப்பட்டிருக்குதல்லோ, இந்த பகுதியில விளங்குகளை பாருங்க, இது நமக்கு இன்னும் வெளிச்சம் தடியா வருகிறதல்லோ என்று கரைக்கிறதுக்கு அந்த அர்த்தத்தை நாம வேதத்துக்குள்ள இருந்து காட்டுறதுக்கு வேதம் திருப்பி திருப்பி வாசிக்கப்பட வேணும். பல பகுதிகள் வாசிக்க எங்களுக்கு அந்த ஒற்ற அது நாம நல்ல பரிச்சயமான அது கீழே வருகுதா திருப்பின உடனே மேல இருக்குமா என்றதுல எல்லாம் அந்த தமிழ் பைபிள் எங்களுக்கு பழக்கம் வந்துடும். இதெல்லாம் நாங்க அது ஆண்டவர் எங்களுக்கு எழுதி தந்ததோட இவ்வளவு பரிச்சயமாக இருக்கிறது நூடாக வியாக்கியானம் அந்த அர்த்தம் சொல்லுதல் பைபிளுடைய பகுதிகளை வச்சே நாம கதைக்கிறதுக்கு முடியும். ஏன்னா அதுதான் ஆக்கம் விடுதலை ஆக்கம்.
நாம கதைக்கிற விளக்கம் இல்ல, வேதம் கொடுக்கிற விளக்கத்தை நாம சொல்றதா நாக்கள விடுதலையாக்கம். ஏன்னா வேதம் சத்தியம் தான் நாக்கள விடுதலை. நாம உலகத்தாக்கள் கதைக்கிற மாதிரி என்னண்டா இப்படி ஏண்டா அப்படி ஏண்டா தேவையில்லை. அதான் நம்மளுடைய எங்களுடைய கொள்கை விசுவாசத்துக்கும் மற்ற இந்த சேர்ச்சிக்காரர் விசுவாசத்துக்கும் பிரச்சனை. அவர்கள் அந்த அதை பொதுவாக அதை விளங்கப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு உதாரணம் பாருங்க, இப்படி ஒரு உதாரணம் பாருங்க. நாம உதாரணமே பைபிளுக்கு வந்து எடுத்து கேட்கிறது. உதாரணம் சொன்னாலே பைபிளுக்கு தான் உதாரணம் எடுக்கிறோம். நாங்கள் அப்படி கதை கேட்கல. வேதத்தினுடைய அந்த அர்த்தம் அதுக்கு வெளிச்சம் பாய்ச்சுவோம் நாங்கள் அந்த பகுதிக்கு என்னண்டு. அதான் பைபிள் ஏனைய அந்த தீபங்களை கொண்டு வந்து காட்டி இங்க எவ்வளவு இங்க அதிக தெளிவா கதைச்சிருக்கு இந்த இடங்கள். அதுதான் இங்க சொல்லப்படுது சொல்ல வலிக்கிறோம். அப்ப பைபிள் வாசிச்சு கொண்டு போகல நாம எனக்கு அது சரியா விளங்கியல என்ற பகுதிகளை நாம நோட் பண்ணி அதை ஏதோ ஒரு மார்க் கொண்டு போடுறோம். இத பைபிள்ல எங்களுக்கு பரிசுத்தவான்கள் எங்களுக்கு எழுதி வச்சுக்கலாம். இதை பற்றி அதிக தெளிவான பகுதிகள் வருமன். அதனால கர்த்தர் அப்படி எழுதி வச்சு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதே மறைஞ்சிருந்ததை சொல்லுறதுக்கு இதுக்கு அப்புறம் அவர் மறைச்சு வச்சிருக்கிறது. அதனால பைபிள் என்றாலே கடவுளை தன்னை மனசை வெளிப்படுத்திட்டார். இதுக்கு அப்புறம் ஒரு ரகசியமும் இதுக்கு அப்புறம் ஒரு மறைபொருளும் இங்க ஒன்றும் இல்லை. ஆனா பிரச்சனை நம்முடைய பாவம், நம்முடைய மொழி அறிவுகள் எங்களுக்கு இருட்டாக்கி கொண்டிருக்குது. அதனால இது தெரியல. இந்த பகுதி இருக்கிற இந்த ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுவிட்டு போ ஆண்டர் இதில் என்ன சொல்ல. இது பைபிளை வாசிச்சு மற்ற பகுதிகளுக்கு போகல நமக்கு பரிசுத்த கட்டாயம் எங்களுக்கு அதை தொடர்ந்தார். இதான் அங்க வந்தது, அதான் சொல்லப்படுகிறது அவர் எங்களோட பேசுறார். அதனால் வேதத்தை ஆக்கியோன்னுட்ட நாம மண்டாடிக்கொண்டு ஆண்டவரே இந்த வேத பகுதியை எங்களுக்கு விளங்கப்படுத்திட்டாங்க, இந்த பகுதியை விளங்குறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க கேட்டுக்கொண்டு அந்த ஜெபத்தோட வேதம் வாசிக்கப்பட வேணும். வேதம் வாசிக்கணும் வாசிப்போட வாசி என்றதுல வேதம் ஜெபத்தோடு வாசிக்கப்பட வேணும். வேதம் அர்த்தம் விளங்குறதுக்காக வாசிக்கப்பட வேணும். இல்ல அர்த்தமே விளங்கியல ஆனா கிரு ரெண்டு போற